இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன்ஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன்ஸ்னா வந்து என்னன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ண போறோமோ அதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்து என்னன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ ஒரு கேரக்டர்னா என்ன, ஒரு இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் ஒரு ஆல்ஃபபெட்ஸ் வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கேரக்டர்ஸோடைய ஒரு சீக்வன்ஸ் நமக்கு வந்து வேர்ட்ஸ், அதுதான் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு ஒரு சார்ட்டட் அரேல வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. வந்து ஒரு அரேல வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லைக் அந்த அரேயோட டைப் என்னதுன்னா கேர். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணுவோமோ, ஸோ அதோட சின்டாக்ஸ். ஸோ கேர் எஸ்டிஆர் அப்படின்றது ஸ்ட்ரிங்கோட ஒரு வேரியபிள். ஸோ ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் அதில் வந்து நம்ம என்ன என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹலோ. ஸோ இதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரிங், எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்லி ஸ்டோர்ஸ் த கேரக்டர்ஸ். நமக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸாக நம்மளோட மெமரியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். அதுதான் வந்துட்டு அரே. ஓகே. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேரிங் அண்ட் இனிஷியலைசிங் த ஸ்ட்ரிங். ஸோ இப்போ எப்படி நம்ம லைக் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு 3 வேஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வே வந்து என்னென்னா டைரக்ட் இனிஷியலைசேஷன். ஸோ இங்கே டைரக்ட் இனிஷியலைசேஷன்னா என்னென்னா, நம்ம இப்போ ஹலோ பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து கேர் STR1 ஆஃப் இதை நம்ம அரே டிக்ளேர் பண்ணோம்ல, ஸோ சேம் வந்துட்டு இங்கே. ஸோ இது என்னென்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு ஒரு எலமெண்ட்டாக நமக்கு மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து இங்கே என்ன 7. ஸோ வந்து மெமரியில் வந்துட்டு 8 ஸ்டோர் ஆகும். ஆனால் ஏன்னா வந்துட்டு இங்கே லாஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லைக் வந்து 0th எலமெண்ட் வந்து அதை ஆட் பண்ணிக்கும் நம்மளோட மெமரியில். ஏன்னா வந்துட்டு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைப் வந்து எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து 10 அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து 10 அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம சைஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா, எம்டி ஸ்ட்ரிங். அதாவது நமக்கு லைக் வந்து ரன் டைமில் நமக்கு வந்து லைக் ரன் டைமில் நம்ம கெட் பண்ணுறதுக்காக இந்த எம்டி ஸ்ட்ரிங் வந்து ஒன்று டிக்ளேர் பண்ணுவோம். நம்மளோட ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கொடுக்காம எம்டி ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதான் வந்துட்டு த்ரீ வேஸ் நம்ம எப்படி வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து என்னென்னா, ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த STR லென் அப்படின்றத நம்மளோட இதோட சின்டாக்ஸ். ஸோ இந்த STR லென் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கோடைய எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதான் வந்து இந்த STR லென்னோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் இங்கே ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னா 5 லெட்டர்ஸ். ஸோ அப்போ வந்து நான் இங்கே STR லென் ஆஃப் STR. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து எனக்கு 5 அப்படின்றது அவுட்புட்டாக வரும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த STR லென்னோட ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு ஸ்ட்ரிங்கில் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ ஒரு எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்து என்னென்னா STR CPY. CPY அப்படின்னா வந்து என்னென்னா காப்பி. ஸோ வந்து நம்மளோட ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்ணுறது தான் நம்மளோட STR CPY ஓட ஃபங்க்ஷன். ஸோ காப்பீஸ் த கண்டென்ட் ஆஃப் ஒன் ஸ்ட்ரிங் டு அனதர் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் STR CPY ஆஃப் டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுக்கணும், அப்புறம் வந்து சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 2 ஸ்ட்ரிங் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம வந்து STR1 ஆஃப் 20 அண்ட் STR2 அப்படின்னு 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் இப்போ வந்து ஸோ சி லாங்குவேஜ் அப்படின்றத என்னோட ஸ்ட்ரிங்கு. ஸோ நான் இந்த சி லாங்குவேஜ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு STR2ல இருந்து 1க்கு காப்பி பண்ண போகிறேன். ஸோ என்னோட டெஸ்டினேஷன் வந்து STR1, சோர்ஸ் வந்துட்டு STR2. ஸோ அப்போ வந்து STR2ல இருக்கிற சி லாங்குவேஜ் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து எனக்கு STR1ல காப்பி ஆகிடும். ஸோ அப்போ நான் STR1 வந்துட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சி லாங்குவேஜ் அப்படின்ற அவுட்புட் வரும். ஆனால் இனிஷியலாக நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட STR2ல தான் வந்து சி லாங்குவேஜ் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இப்போ நான் வந்து STR1க்கு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ அப்போ STR1 வந்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சி லாங்குவேஜ் அப்படின்ற அவுட்புட் வருது. ஸோ அதான் வந்து இந்த காப்பி ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து எனக்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கில் காப்பி பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் வந்துட்டு இந்த காப்பி ஸ்ட்ரிங்கு.
அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் கேட். ஸோ இந்த கேட் வந்து என்னன்னா கன்கேட்னேஷன் ஆப்ரேஷன். ஸோ 2 ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ 2 ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு எனக்கு சேர்த்து ஒரே ஸ்ட்ரிங்காக எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதான் வந்துட்டு இந்த கன்கேட்னேஷன் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இட் அப்பன்ஸ் த சோர்ஸ் ஸ்ட்ரிங் டு த எண்ட் ஆஃப் த டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங். இப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், ஒரு டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட லாஸ்ட்ல வந்துட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ என்னோட சோர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து ஹலோ அண்ட் வந்து என்னோட டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங் வந்து வேர்ல்டு. ஸோ அப்போ நான் ரெண்டுத்தையும் வந்து எஸ்டிஆர் கேட்டில் வந்துட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த எஸ்டிஆர் ஒன்ல வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்றது ரெண்டுமே ஜாயின் ஆகி எனக்கு எஸ்டிஆர் ஒன்ல ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அப்போ வந்து நான் எஸ்டிஆர் ஒன்னை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ற எனக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அப்போ வந்து எஸ்டிஆர் கன்கேட்னேஷன் ஆப்ரேஷன்னா என்ன, என்னோட சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுக்குறேன், ஒரு டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுக்குறேன். அப்போ அது ரெண்டுத்தையும் அப்பெண்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சேம் ஸ்ட்ரிங்காக அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதான் வந்துட்டு எஸ்டிஆர் கேட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து எஸ்டிஆர் கம்பேர் ஆப்ரேஷன். ஸோ கம்பேர் ஆப்ரேஷனில் வந்து என்ன அப்படின்னா 2 ஸ்ட்ரிங் வந்துட்டு நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ நான் லைக் வந்துட்டு இது வந்து என்னன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு இது வந்து ரிட்டர்ன்ஸ் 0 இஃப் 2 ஸ்ட்ரிங்குமே ஈக்குவல் அப்படின்னா. ஸோ என்னோட 2 ஸ்ட்ரிங்குமே ஈக்குவல், நான் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஹலோ அப்படின்ற வேர்டு தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அப்படின்ற ஸ்ட்ரிங் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து 0 அப்படின்றது அவுட்புட்டாக வரும். ஸோ நெகட்டிவ் அவுட்புட் எப்போ வரும் அப்படின்னா இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து லெஸ் தேன் த செகண்ட் ஸ்ட்ரிங் அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் அவுட்புட் வரும். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து கிரேட்டர் தேன் செகண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து பாசிட்டிவ் அவுட்புட் வரும். ஸோ இப்போ இதோட சின்டாக்ஸ் வந்து என்னன்னா எஸ்டிஆர் சிஎம்பி, தட் இஸ் எஸ்டிஆர் கம்பேர். ஸோ எஸ்டிஆர் கம்பேர் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2. என்னோட ஸ்ட்ரிங் 1 ஒன்று கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் 2 ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆப்பிள் அண்ட் பனானா. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன அவுட்புட் வரும்னா நெகட்டிவ் அவுட்புட் வரும். ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து லெஸ் தேன் த செகண்ட் ஸ்ட்ரிங், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து அப்போ நமக்கு நெகட்டிவ் அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு பனானா அண்ட் ஆப்பிள் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் அவுட்புட் வரும். ஸோ ரெண்டுமே பனானா அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு வந்து 0ன்ற அவுட்புட் வரும். ஏன்னா 2 ஸ்ட்ரிங்குமே ஈக்குவல், ஸோ அதை நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ வந்துட்டு ரெண்டுத்துமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 0ன்ற அவுட்புட் வரும். ஸோ அதான் வந்துட்டு எஸ்டிஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், 2 ஸ்ட்ரிங்கே வந்துட்டு கம்பேர் பண்ணுறது. ஸோ அதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரேஷன் வந்து என்னென்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். நம்மளோட ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து இப்போ வந்து ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை வந்து நமக்கு சரியான ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து நமக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஹலோ அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஹலோவோட ரிவர்ஸ் என்ன அப்படின்றத நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட லென்த் பை 2, ஸோ அதாவது என்னோட ஹோல் லென்த் பை 2. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பை 2 பண்ணுறேன். பை 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு லென் -i-1 அப்படின்றது தான் என்னோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பேக்லேருந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து டெம்ப் அப்படின்ற ஒன்றில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு இதை நான் அந்த டெம்ப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரிங் வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம 5 ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்.